வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யணும், பிசினஸ் செஞ்சுட்டே ஊழியம் செய்யணும், ஸ்கூல்ல படிச்சுட்டே ஊழியம் செய்யணும். கர்த்தர் அழைச்சாரா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஊழியத்துக்கு வந்துடணும். ஏன்னா கர்த்தர் கடைசி மணி நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த அழைப்பை நீ நிராகரித்து விடாதே. வாலிப தம்பி, சகோதரா, சகோதரி, தங்கச்சி, கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இனிமேல் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் தேவனுக்காக ஓடி உழைக்க போறேன். இந்த வருஷம் நான் ஆத்தும ஆதாயம் செய்ய போறேன். ஆமீன். இந்த வருஷத்துல ஒரு கூட்ட ஜனத்தை நரகத்தின் வாசலுக்கு போகாமல் தடுக்க போகிறேன். ஒரு விசேஷ அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். ஐயா, கர்த்தர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் முழு நேரமாக ஊழியம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க வேகமா எழும்பினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முழு நேரமாக ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் யாராக இருந்தால் கையை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you தங்கச்சி. God bless you. God bless you. Amen. God bless you. சீக்கிரமா எழும்புங்க. நான் உங்களுக்காக மட்டும் ஸ்பெஷலா ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நான் முழு நேரமாக ஊழியத்திற்கு தங்களை ஏன்னா இன்னைக்கு காலையிலிருந்து கர்த்தர் என்னோடு போராடி கொண்டே இருக்கிறார். இந்த கூட்டத்துக்கு வரும்போது இந்த செய்தியை பேசி ஒரு அழைப்பை கொடுக்க கர்த்தரனை பாரப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த ஐபிசில கடைசி மணி நேரத்தில் ஒரு அறுவடையை முடிக்க, ஆமீன், தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்.